வெல்கம் பிரியா கிச்சன். வந்து வாழைக்காய் ரோஸ்ட் மாதிரி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடானோன்னே பெருஞ்சீரகமும் கடுகும் தாளிக்கணும். வாழைக்காய் வந்து இதுமாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். முக்கால் வேக்காடு நான் பால் வேக்காடு வெந்தால் போதும். இதுமாதிரி வேக வச்சு இதுமாதிரி எடுத்து வச்சுருக்கணும். கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வாழைக்காய் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு வாழைக்காய்க்கு ரொம்ப பிடிக்காது, தேவையான பார்த்து சேர்த்துக்குங்க. பவுடர் சால்ட் தான் சேர்க்குறேன், தேவையானது பார்த்து போட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இல்லை பூண்டு தட்டி போட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. வாழைக்காய் ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி மூடி கொஞ்சம் நேரம் வச்சாலே ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். திறந்து அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா இறக்க வேண்டியது தான். இதுமாதிரி அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சு கிளறி விட்டு இறக்கிடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனா இறக்க வேண்டியதான். வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி. பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.